ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஃபிஷ்ஷு தான். இன்றைக்கி இல்லை, எல்லா சண்டேவும் மோஸ்ட்லி நாங்கள் வந்து ஃபிஷ்ஷு தான் எடுத்துப்போம். ஏன்னா நாங்கள் வந்து சிக்கன் மட்டன் வந்து அவ்வளோ லைக் பண்ண மாட்டோம். ஃபிஷ்ஷு எறா அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா நாகா ஷாப் தான். ஸோ இது எங்கே இருக்குன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குது. ரெகுலராக நாங்கள் இங்கே தான் வந்து வாங்குவோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து நம்ம நார்மலாக நாங்கள் வந்து நார்மலாக வெளியில் வாங்குகிற கடையில் விட இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய கடை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ அதனால் நாங்கள் ரெகுலராக எல்லா சண்டேவும் வந்து கண்டிப்பாக இந்த அண்ணாக்கிட்ட மார்னிங் ஒரு 6 to 7 வந்து ஃபிஷ் வாங்கிடுவோம். ஸோ அதுக்கு மேலே வந்து நாங்கள் ஒரு 8 to 9 அந்த டைமில் வந்து ஃபிஷ் வாங்கிறதுக்காக போனோன்னா நான் தேடுற ஃபிஷ் வந்து அங்கே இருக்காது. ஸோ எல்லாமே காலி ஆகிடும். ஸோ மார்னிங் ஒரு 5 o'clock அந்த அண்ணா கடையை வந்து ஓப்பன் பண்ணி, ஏன்னா அந்தளவுக்கு அந்த அண்ணா கடையில் வந்து கூட்டம் அதிகமாகும். ஸோ நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் தான். ஒரு வீக்கும் ஒரு மாதிரி ஃபிஷ் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா வவ்வால் மீன் வாங்கியிருந்தோம். சின்ன வவ்வால் மீன் அது நினைக்கிறேன். ஸோ அதனால் நாங்கள் ரெகுலராக எல்லா சண்டேவும் வந்து கண்டிப்பாக இந்த அண்ணாக்கிட்ட மார்னிங் ஒரு 6 to 7 வந்து ஃபிஷ் வாங்கிடுவோம். ஸோ அதுக்கு மேலே வந்து நாங்கள் ஒரு 8 to 9 அந்த டைமில் வந்து ஃபிஷ் வாங்கிறதுக்காக போனோன்னா இந்த பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த அண்ணா பேர் வந்து தீனா. இந்த பக்கத்தில் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்க அண்ணா பேர் வந்து முத்து. ஸோ வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ ஷாப்புக்கு போக மாட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் தான் எப்போவுமே போவாங்க. எப்போயாவது தான் நான் போவேன். அண்டு அதே மாதிரி எப்போவுமே ஃபிஷ் வாங்கினாலுமே அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. எவ்வளோ ரஷ்ஷாக இருந்தாலும் அவங்களே வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி நம்ம வாங்கிட்டு போகலாங்க. மீதி கடையில் வந்து சண்டே நம்ம மோஸ்ட்லி வாங்க போனால் யாரும் அவ்வளோ கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. கூட்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. பட் இவங்க வந்து அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வவ்வால் மீன் தானே வாங்கினோம். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு நல்லா வாஷ் பண்ணி சமைக்கிறதுக்கு 3 பேர் இருந்தோம். அவங்களோட தம்பியும் சேர்த்து 3 பேர். ஸோ அதனால் வந்து நாங்கள் 2 மீன் வாங்கியிருந்தோம். அந்த சைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் இதில் வந்து 5 பீஸ், அதில் 5 பீஸ் வர மாதிரி கட் பண்ணி கேட்டோம். ஸோ அதே மாதிரி அவங்க வந்து நம்ம கட் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ இதோட மினி விலாக் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, அந்த ஃபிஷ்ஷோட மினி விலாக். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்குறதுனா பாருங்கள். ஸோ இப்போ வந்து கடைக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டிதான். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தான் நிறைய வேலை இருக்குது. ஏன்னா சண்டேன்றதுனால ரொம்ப வேலை. நார்மல் டேஸில் கூட ரெகுலராக போயிடும், பட் இந்த சண்டே தான் ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு, சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஃபைனல் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மிளகு, அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு ரெகுலராக நாங்கள் இந்த மாதிரி தான் வாஷ் பண்ணுவோம். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 30 to 15 minutes வச்சுருவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கான ரெசிபி ப்ளஸ் நாங்கள் ப்ரான் கிரேவி பண்ணோம், அதுக்கான ரெசிபி. அது எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் கட் பண்ணி வச்சுட்டோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு அது பண்ணால் தான் அதே மிக்சியில் வந்து அந்த மசாலாஸ்லாம் போடலாம் அப்படின்ட்டு. பூண்டு இல்லாது வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் அதுலேயே பச்சை மிளகா, அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் எடுத்துகிட்டு அது கூடவே கொத்தமல்லி, எவ்வளோ புதினா எடுத்தோமோ அதே கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிளகு கொஞ்சம், அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு, மஞ்சள், உப்பு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, க்ரீன் ஃபிஷ் நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ரெசிபி தான் இது. ஒரு வீடியோவில் பார்த்தேன், நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்தது. நார்மலாக நம்ம செய்கிற ஃபிஷ்ஷை விட இது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது டேஸ்ட் வைஸ் பார்த்தா. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 30 minutes நாங்கள் வச்சுட்டோம், நல்லா ஊற வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ப்ரான் கிரேவி பண்ணோம்.
ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் எல்லாமே நாங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே நாங்கள் ஆரம்பித்தோம். ஃபிஷ்ஷு ஊறிட்டுருக்கு. நம்ம பண்ண அந்த க்ரீன் ஃபிஷ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊறினா தான் அது டேஸ்ட்டு நல்லா வருமா. பேபி என்ன பண்ணுற? இன்னைக்கு வந்து நம்ம சண்டே சமையல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் கிரேவியும் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. ப்ரான் கிரேவியா? எஸ். ப்ரான் எங்கே இருக்கு? ப்ரான் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அப்புறம் அவ்வளோதான். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இந்த கிரேவிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு. அடுப்பு ஆன் ஆகிடுச்சா? ஆன் பண்ணி தான் இருக்கேன். ஆன் பண்ணிட்டேனே. ஓகே. அடுத்து வேறு என்ன ஸ்பெஷல்? இது கொஞ்சம் சீரகம் போடணும். வைக்கவே வேற ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு ஃபிஷ் பண்ணுறோம். ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ரெடியா? ஊற வச்சிட்டிங்களா? ஃபிஷ் ரெடி. இந்த டைம் வந்து நாங்கள் 2 விதமான ஃபிஷ் பண்ணுறோம். நம்ம ரெகுலராக வீட்டில் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபிஷ்ஷு ரெகுலராக நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்து சும்மா ட்ரை பண்ணுறோம். பார்ப்போம் நல்லா வருதான்னு. கிரீன் ஃபிஷ்ஷா? கிரீன் ஃபிஷ் இல்லை, நார்மல் ஃபிஷ் தான். ஃபிஷ்ஷே கிரீனில் இருக்கிற மாதிரி. இப்போ இதில் வந்து ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுட்டு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான். ஹாய். என் தம்பி தான். ஆனியன் போட்டு இவனால தான் இந்த பச்சை கலர் பீஸு செய்கிறோம். பச்சை கலர் ஐடியா கொடுத்ததே என் அம்மா. நல்லா வரலன்னா அவன் தான் சாப்பிட போறான். அடுத்தது ப்ரான் ரெடி ஆயிட்டு இருக்கு. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் என்ன பச்சை மிளகாய் போட்டாச்சா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா தக்காளி போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியல. ஆக்சுவலாக எங்கள் முன்னாடி சும்மாவே சமைக்க தெரியாது. இந்த பிராணி மீன் வேற. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியாது ஆக்சுவலாக எதுவுமே. பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்து கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு பிராணம் போட்டு முடிச்சிட வேண்டிதான். முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். வதங்கிருச்சுன்னா தக்காளி போடுமா? ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுட்டு ஸோ வந்து டைம் இப்பயே வந்து 1:30 இருக்குமா? மணி 12:45 ஆயிடுச்சு. 12:45 ஆயிடுச்சு. ஸோ அதனால அப்படியே நாங்கள் மீனும் ஃப்ரை பண்ணிடலான்னு இருக்கோம். ஓகே. டைம் இல்லாத காரணத்தினால் சீக்கிரமாக முடிக்க போகிறோம். நீங்கள் உங்களோட வீட்டில் சண்டே என்ன குக்கிங் பண்ணியிருக்கீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது வதங்கிடுச்சா? வதங்கிடுச்சு. இல்லை வதங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதெல்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா அது மிக்ஸ் ஆகும்ல. என்ன போட போகிறேன்? அதான் அந்த ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போதுமா? கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம், ரொம்ப வேணாம் காரம். உப்பு வந்து லெவலாக போடணுங்களா? லெவல் ஓகேவா? என்னால் அவ்வளோ போடுவீங்க, கடைசியாக தான் தெரியும். போடு. போடு. ஓகே டன். ஆக்சுவலாக வந்து எனக்கு சமைக்கவே தெரியாது. அதனால தான் நான் அவங்களை கேட்டு போடுவேன். கொஞ்சம் பண்ணுவேன். சின்ன ஐட்டம்ஸ்லாம் பண்ணிடுவேன். இந்த மாதிரி வரும்போதுலாம் அந்த அளவுலாம் சரியாக தெரியாது. இன்னும் கொஞ்சம் வேணா லைட்டாக உப்பு போட்டு. அவங்க சூப்பராக சமைப்பாங்க. ஆமாம், அவங்க நல்லா சமைப்பாங்க. எனக்கும் கொஞ்சம் தெரியும். ஏன்னா ப்ரீவியஸாக சமைச்சிருந்தா அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ் இல்லை. கிரேவி வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து வாட்டர் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அது வேகட்டும்.
அதுக்குள்ள வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். அது மூடி வைக்கலையா? அது இருக்கட்டும், நான் பார்த்துட்டே இருக்கணும். மூடி வச்சுன்னா கருகிடும். இருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு 2 வாட்டி. அதனால அதை நான் பார்த்துட்டே இருந்தாதான் அது செட் ஆகும். மூடி வச்சாதான் சீக்கிரம் பாயில் ஆகும். பாயில் ஆகும். ஆனால் நான் ஒரு 2 வாட்டி என்ன பண்ணிட்டேன், மூடி வச்சு அது கருகி போச்சு, மறந்துட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து போட்டுடலாம். ரைட். ஆயில் போட்டு கிரீன் ஃபிஷ். ப்ரான் போட போறீங்களா? ஆமாம், இது நல்லா இதுவாகிடுச்சு. ப்ரானோட குக்கிங் டைம் எவ்வளோ? 3 minutes. நாங்கள் வந்து குக் வித் கோமாளியோட தீவிரமான ஃபேன்ஸ். அதனால செஃப் தாமு அவங்க சொல்லுவாங்கள்ல, அதை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். ஆனால் சமையல் தெரியாது, இது மட்டும் பேசுவோம் நல்லா. அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஆமா, எந்திரிச்சா காட்டு. இந்த க்ரீன் கலர் மீன் எடுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் மீன் போட்டுக்கும். இப்போ நாங்கள் 2 பேரும் டேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்கு? எப்படா இருக்கு? ஏன்னா நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால சில்லி பவுடர் ஆட் பண்ணல. காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ரொம்ப நேரம் ஊறியாச்சு. அது எப்படி இருக்கு டேஸ்ட்? ஹாஃப் அன் ஹவர் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் செஞ்சதுக்கு நானே சொல்லக்கூடாது, கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஃபீலிங் வருது. ரித்தோ ரித்தோ எங்கே போடுற நீ? இப்போ எல்லாம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட சொல்லாமல் எப்படி தின்னுட்டு இருக்கானுங்க பாருங்க. இப்படி தான் இவனுங்க, ஒரு அப்ரிஷியேட் கூட பண்ண மாட்டானுங்க ஏதாவது நம்ம செஞ்சு கொடுத்தா. ஓகே, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய். எங்களோட விலாகை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பாய் பாய்.